ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஸ்ரீநிதி தினேஷ் யூடியூப் சேனல். நான் உங்கள் கயல். இன்றைக்கி டின்னருக்கு சூப்பரான சுவையான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுட்டு அதை வெடித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். நான் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் வந்து கறி குழம்புக்கெலாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லா வந்து பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு வந்து குழம்புல இறங்கும். ஸோ மிளகா வந்து போட்டுக்கிறேன், வரமிளகா. அண்ட் தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுறேன். இதுக்கு பச்சை மிளகா விட இந்த கிரேவிக்கு வரமிளகா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வந்து அதோட பச்சை வாசனை போய் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து நம்ம வந்து அதில் போட்டுக்கணும். ஸோ சிக்கனை வந்து நல்லா வந்து வதக்கி விடணும். ஸோ அண்ட் தென் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். சிக்கன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்லா வதக்கி எண்ணெயில் வந்து வதக்கி விட்டுட்டு அதில் உப்பு போட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து வெளியே வரும். ஸோ அதனால் வந்து கறியில் வந்து நல்லா உப்பு இறங்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். குழம்பு கிரேவி இருக்கும்போது நமக்கு கறியில் வந்து நல்லா உப்பு இறங்கி மசாலாலாம் இறங்கியிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தண்ணியும் ஊற்றக்கூடாது. கறி போட்டுட்டு மசாலாக்கெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து வேகறதுக்கு தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கறியில் வந்து ஜூஸியாக நல்லா இருக்கும். ஸோ நல்லா வந்து மஞ்சத்தூள் வந்து வேக வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஒரு 10 minutes டொமேட்டோ வந்து பேஸ்ட் மாதிரி ஒரே ஒரு டொமேட்டோ எடுத்து அது பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை நல்லா டொமேட்டோவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். ஸோ அண்ட் தென் பார்த்திங்கன்னா அதே ஒரு கப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வேக விட்டேன் மூடி வச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தேவையான மசாலாக்கெல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ மசாலானா ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லைங்க. காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் அண்ட் தென் வந்து வீட்லேயே அரைச்ச கறி குழம்புக்கு நான் அரைச்ச மிளகாத்தூள் அது ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். காரத்துக்கு நீங்கள் வரமிளகாத்தூள் எவ்வளோ ஆட் பண்ணணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணேன். அண்ட் தென் வந்து கறிக்குன்னு அரைச்ச மசாலா வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணேன். அண்ட் தென் வந்து ஒரே ஒரு நம்ம சிக்கன் எடுத்தோம் இல்லைங்களா, அதில் ஒரே ஒரு குண்டா மட்டும் தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து டிஃபனுக்கு செய்கிறோம். ஸோ அப்போ வந்து நம்ம நிறைய தண்ணி விட்டால் நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலை அது போட்டு அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஸோ அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் வந்து அந்த பேஸ்ட்டை சிக்கன் வந்து ஓரளவுக்கு ஃபுல் குக் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டே ஆட் பண்ணணும். ஏன்னா தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஸோ உடனே இறக்கிடணும். ஸோ அதனால் நான் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் வந்து தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறம் நான் எப்போவுமே செய்கிறது, இது கடாய் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு அது பொரிஞ்சதும் அதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அண்ட் 4 பல்லு பூண்டு நல்லா சாப் பண்ணி அதில் வந்து தேவையான அளவு வந்து லைட்டாக மிளகாத்தூள் போட்டு நீங்கள் அதை வந்து கிரேவிக்குள்ளே கொட்டினீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் கிரேவிக்கு வந்து நல்லா கலரும் கொடுக்கும். ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு கிரேவியை இறக்கிட்டேன். ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தோசை வச்சு சாப்பிட்டாச்சு.